தமிழகத்தில் சட்டென்று வானிலை பொறுத்தவரைக்கும் மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா, இத்தன நாள் வரைக்கும் அதிகாலை நேரத்தில பனிப்பொழிவு, அப்புறம் பகல் நேரத்தில வெயில், மறுபடியும் மாலை, இரவு நேரங்கள்ல பனிப்பொழிவு இப்படியே வந்து போயிட்டு இருந்தது. மறுபடியும் ஒரு சில மாற்றங்கள் இப்ப ஏற்பட போகுது. சில இடங்கள்ல மட்டும் குறிப்பா கடலோரத்தில மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும். ஓரிடங்கள்ல லேசான மழை, மிதமான மழை பொழிவு நம்ம பார்க்க போகிறோம். அதனால பெரும்பாலும் இது வந்து அதிகாலை, காலை நேரங்கள் மற்றும் மாலை, இரவு நேரத்தில ஒரு சில மாவட்டங்கள்ல ஆங்காங்கே பகுதியாக லேசான மற்றும் சாரல் மழைக்கான வாய்ப்பு இன்று முதலாகவே பதிவாக போகுது. தொடர்ந்து இத பத்தி நம்ம இன்னும் மிக விரிவாக, தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. நமக்கு பனிப்பொழிவு வரும் நாட்கள் எப்படி இருக்கு? புயல் வாய்ப்புகள் ஏதாவது உருவாகுமா இந்த மாச கடைசியில? அதே மாரி அடுத்த வருஷம் நமக்கு தொடக்கத்திலே மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை கிட்டத்தட்ட போதுமான அளவுக்கு மழை பொழிவு எல்லா மாவட்டங்களிலும் சரியான அளவு மட்டும் பதிவாயிருக்கு. ரொம்ப அதிகமும் இல்லாம, ரொம்ப குறைவும் இல்லாம, போதுமான அளவுக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் தென் மாவட்டங்களிலும் சரி, வட தமிழ்நாட்டிலும் சரி, ஓரளவு போதுமான அளவு நமக்கு மழை பதிவாகியிருக்கு. இன்னும் கொஞ்சம் உள் மாவட்டத்துக்கு தீவிரமாகி இருக்கலாம். ஏன்னா, நமக்கு எல்லா மாவட்டங்களுமே நமக்கு நல்ல ஒரு மழை கிடைச்சும், உள் மாவட்டத்தில கொஞ்சம் சரியான மழை பொழிவு இல்லாதது போல இருந்தது. சேலம், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி அதேபோல நமக்கு குறிப்பா அந்த ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் போன்ற இடங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் மழை பெய்திருக்கலாம். ஏன்னா கடந்த வருஷம் ஃபெஞ்சல் புயல் காரணமாக நெறைய இடங்கள்ல 50 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்த கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் இந்த வருஷம் ரொம்ப குறைவான ஒரு மழை பொழிவாகவே வந்து பதிவாயிருக்கு. போன வருஷத்த நம்ம ஒப்பிடும்போது உள் மாவட்டங்கள் நெறைய இடங்கள்ல மழை சற்று குறைந்தத நம்ம பார்த்தோம். காரணம் தாழ்வு பகுதி வந்து உள் மாவட்டங்கள் வழியாக பயணிக்காம போனது தான். எந்த ஒரு தாழ்வு பகுதியா இருந்தாலும், அது மொத்தமா தமிழ்நாட்டிலே கரைய கடக்கணும். ஆந்திராவுக்கு போறதோ, இல்ல கொஞ்சமா தமிழ்நாட்டுல கடலோரத்தில மட்டும் பதிவாகிட்டு ஒரிசாவுக்கு போறதோ இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உள் மாவட்டங்கள் பயன்பெறாது. ஆனா இந்த வருஷம் பொறுத்தவரைக்கும், உள் மாவட்டங்கள் வழியாக எந்த ஒரு நிகழ்வுகளோ அல்லது புயல் சின்னங்களோ கரைய கடக்கல அப்படிங்கிறது தான் உண்ம. இதனாலேயே உள் மாவட்டங்கள்ல பெரிதளவுல மழை இல்லாமலே போயிடுச்சு. ஓரளவு மட்டுமே நம்ம கனமழையானது பதிவானது. சரி, இப்போ வருகிற நாட்கள் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அதுவும் கடலோரத்துல தான் பதிவாகிட்டு போகுமா? இல்ல அதாவது உள் மாவட்டத்துக்கு வருமா? அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. நிச்சயம் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அடுத்து வரக்கூடிய மழை தேதிகள் தெரியும். லைக் பண்ணாதவங்க மறக்காம நம்ம வானிலை அறிக்கையை லைக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறோம். ஸ்டோர் லிங்க் இருக்கு. 70%லேருந்து 90% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அதுக்கப்புறம் உங்க வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்கள். ஸோ அதனால இவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஸ்டோர் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய் பாருங்க. நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா பொருளுமே வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் முதற்கொண்டும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. மறக்காம வாங்கி பயன்பெறுங்க. தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டங்களில் லேசான சாரல் மழை மட்டும் இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், அப்புறம் டெல்டா மாவட்டங்கள் சில இடங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல அந்த லேசான சாரல் மழை போல நம்ம வந்து அதிகாலை நேரத்துல வந்து எதிர்பார்க்க முடியும். மற்றபடி கனமழை கிடையாது. லேசான மழை போல அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்கலாம் சில இடங்கள்ல மட்டும். தொடர்ந்து மாத இறுதியில பரவலாக நமக்கு மழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கிறோம். இனி வரும் நாட்களில் படிப்படியாக கனமழைக்கான வாய்ப்பும் அதிகரிக்கும். எப்போனா அந்த மாத இறுதியில இந்த டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1ல மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் நம்ம உறுதியா எதிர்பார்க்க முடியும். அதனால எப்போதாங்க நமக்கு வந்து கனமழையாக இருக்கும் அப்படின்னா, டிசம்பர் 30லேருந்து ஜனவரி 1 வரைக்கும் குறிப்பிட்ட பகுதியாக சில மாவட்டத்தில மட்டும் மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இந்த 3 நாள் தான். மற்றபடி நமக்கு ஜனவரி 2, 3 கூட பெருசா கிடையாது. இந்த 3 நாள் மட்டுமே நமக்கு மழை வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் பனிப்பொழிவு, வெயில் இதே போல தான் இருக்கும். அதனால 30, 31, 1 மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி மற்ற நாட்கள் எல்லாம் நமக்கு பெரிதளவுல மழை வாய்ப்பு எதுவும் கிடையாது. அப்படியே நமக்கு மழை வந்ததுன்னா, இந்த 3 நாட்கள் மட்டும் மழை வந்துட்டு பதிவாகி ஓய்வு கொடுத்துரும். இது எங்கெங்க தாங்க மழை வரப்போகுது அப்படின்னா, கடலோரத்துல அதிக வாய்ப்பா எதிர்பார்க்கிறோம். இப்ப கூட உள் மாவட்டங்கள்ல மழை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப கூட இந்த சொல்லக்கூடிய மழை தேதிகள் டிசம்பர் 30லேருந்து ஜனவரி 1 வரைக்கும் சொல்லக்கூடிய மழை தேதிகள் கூட கடலோரத்துல தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அதிலும் குறிப்பா டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரத்துல தான் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள், எதிர்பார்ப்புகள் இருக்கு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர்
இந்த இடத்துல வேணா பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்குமே தவிர, மற்றபடி மற்ற மாவட்டங்கள் வானம் மேகமூட்டமும், பகுதியாக லேசான மழை மட்டுமே பதிவாக போகுது. குறிப்பிட்ட ஒரு 6 மாவட்டங்கள்லேருந்து 8 மாவட்டங்கள் வரைக்கும் தான் இந்த மாத இறுதியிலும் நமக்கு மழையும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழை எல்லாமே ஓய்வு கொடுத்த ஒரு நிலைமைங்க. ஏன் சொல்றோம்னா, காற்று ஒரு பக்கம் கடல் பகுதியிலிருந்து நேரடியாக வீசினாலும், எந்த ஒரு தாழ்வு பகுதியும் தமிழகத்தை நோக்கி வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா, நமக்கு அந்தமானுக்கு அருகே கூட வரும் நாட்கள்ல தாழ்வு பகுதிகள் உருவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லோ பிரஷர் ஏரியாஸ் அதிக தாழ்வு பகுதிகள் உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, அது எதுவுமே தமிழகத்தை நோக்கி நகராம கடல்லேயே வலு வலு குறைந்து அங்கேயே மழை பதிவாகி முடிஞ்சிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால வங்கக்கடல் பகுதிகள்ல பாருங்க, இந்த கடைசி டிசம்பர் கடைசி 1 வாரத்துல மட்டுமே அடுத்தடுத்து 2 நிகழ்வுகள் உருவாகுறத நம்ம பார்க்கிறோம். எல்லாமே நமக்கு வந்து அந்த கடல் பகுதியிலேயே நமக்கு மழை பதிவாகி, அங்கேயே நமக்கு பெரும்பாலும் நமக்கு வந்து முடிஞ்சிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியே நம்ம மழை தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்தாலும், இலங்கைக்கு செல்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இலங்கை பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை பொழிவு தீவிரமாக இந்த டிசம்பர் மாதத்திலும் அதிக மழை பொழிவு இலங்கையில வந்து பதிவாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து டிசம்பர் ஆரம்பத்திலும் சரி, 2வது, 3வது வாரங்கள் தற்போதும் சரி, இலங்கையில வந்து பரவலாக மழை தொடர்ந்து பெய்து கொண்டே தான் இருக்கு. தமிழ்நாடு கூட பரவாயில்ல. நமக்கு அந்த டிட்டுவா புயலோட நமக்கு மழை கிட்டத்தட்ட ஓய்வு கொடுத்துருச்சு. ஆனா, இந்த இலங்கையில மட்டும் அந்த டிட்டுவா புயல் போனாலுமே கூட, மழை தொடர்ந்து அங்க பதிவாகி கொண்டே தான் இருக்கு. மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து இலங்கை பகுதிகள்ல கரை கடந்து அங்க அதிக மழை பொழிவு வருகிறது நம்ம பார்க்கிறோம். அதனால தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் மழை வாய்ப்புகள் பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். 6லேருந்து 8 மாவட்டங்கள் மட்டும் இந்த மாத இறுதியில மழை வாய்ப்பு எதிர்பாருங்க. அதிகரிக்கும் பனிப்பொழிவு தொடர்ந்து இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான மாவட்டங்களில் வருகிற நாட்களில் பனிப்பொழிவானது மேலும் தீவிரமடையும். அதிகரிக்கும் பனிப்பொழிவு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். உள் மாவட்டங்கள் மிக மோசமாக இருக்கும். நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கும். 16 டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி செல்சியஸ் கூட உள் மாவட்டத்துல வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உஷாரா இருந்துக்கோங்க. அதிகாலை நேரத்துல வெளியே போயிடாதீங்க. பொதுவா மழை வந்தாதான் வெளியே போகாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இருக்கிற பனிப்பொழிவை பார்த்தாலே வெளியவே போயிடாதீங்க மக்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மிக மோசமான பனிப்பொழிவு அதிகாலை நேரத்துல பார்க்க முடியுது. தொடர்ந்து வருகிற ஜனவரி பொங்கல் முடிந்தவுடன் பருவமழையும் ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எப்பங்க வடகிழக்கு பருவமழை முடிய போகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்தவரை ஜனவரி மாதம் அடுத்து வரக்கூடிய இந்த பொங்கல் நாட்கள் முடிந்தவுடன் வடகிழக்கு பருவமழை முடிவடைய வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு நமக்கு பனிப்பொழிவு மட்டும் இருந்துட்டு அப்புறம் கோடை காலம் மார்ச் முதல் வாரத்திலேருந்து ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா அடுத்த வருஷம் மார்ச் ரொம்ப சீக்கிரமாவே வெயில் காலம் வரப்போகுது. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்தே வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிடும். நிறைய இடங்கள்ல 37, 38 டிகிரி செல்சியஸ் மேல வெப்பநிலை பதிவாக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா அடுத்த வருஷம் கோடை காலத்தை பத்தி நம்ம இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். வெயில் எப்படி இருக்க போகுது, அதுல ஏதாவது மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயம் நம்ம சொல்றோம். ஜனவரி பொங்கல் முடிந்தவுடன் பருவமழையும் ஓய்வு கொடுத்துரும். அதனால நீங்க நண்பர்களே ஒவ்வொரு நாள் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பொருட்களுடைய விற்பனை நம்ம வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா 70%லேருந்து 90% வரைக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். ஸ்டோர் லிங்க் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதேமாதிரி நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், கேஸ் ஸ்டவ்லாம் எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் அந்த பொருளை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் அதில் வாங்கி பயன்பெறலாம். நியூ இயர் முடிகிற வரைக்கும் தாங்க ஆஃபர் இருக்குது. கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு சலுகைகளை மறக்காமல் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பொருட்கள் வாங்கி பயன்பெறுங்க.